மறுரூபப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் இதை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தார். கோழையாய் இருந்த பேதுரு, பயந்து கொண்டிருந்த பேதுரு, இயேசுவை மறுதலித்த பேதுரு, அவர் வாழ்க்கையின் இறுதியில் அவர் பேதுருவின் நிருபத்தை எழுதும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி பரிசுத்த ஆவியானவர் குறித்து போதிக்க ஆரம்பிக்கின்றார். வாசிக்க கேட்கலாமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்விதமாக எழுதுகின்றார். வாசிங்களேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது அற்புதமான வசனங்க. இது உங்களுடைய வேதாமத்தில் அந்த வசனத்தை கொஞ்சம் கோடிட்டு வைங்க. ஏன்னா இது உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் வெற்றிக்கு இது ஒரு திறவுகோல் என்று நான் சொல்லுவேன். தெய்வீக சுவாபத்திற்கு பேதுரு என்ன சொல்றாருன்னா, உங்களையும் என்னையும் பங்குதாரராக ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த தெய்வீக சுவாபத்தில் நாம் பங்கு பெறணும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு பாவத்தின் மேல் அதிகாரம் பெற்றவர் பரிசுத்த ஆவியானவர். பாவத்திற்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும் என்று அவசியமில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வசிப்பார் என்றால் இந்த தெய்வீக சுவாபமும் தெய்வீக வல்லமையும் உங்களுக்குள் தேவன் தந்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழும்படியாக தேவனுடைய சுவாபம் உங்களுக்குள் இருக்கின்றது. ஒரு ஆமென் சொல்லலாமா?